இப்போ 10 வருடங்கள் பூர்த்தியாகும் அந்த தருணத்தில் ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் அகஸ்தியருடைய சகோதரரான சுதர்சனர் என்ற முனிவருடைய ஆசிரமத்தை அடைந்தார்கள். சுதர்சனர் ஆசிரமத்தில் இருந்து அகஸ்தியர் ஆசிரமத்தை சென்று அடைந்து அகஸ்திய முனிவர், தமிழ் முனிவரான அகஸ்தியரை வணங்கினார்கள். அப்போ அகஸ்தியர் என்ன பண்ணாரா, இதம் திவ்யம் மகச்சாபம் ஹேமரத்ன விபூஷிதம் வைஷ்ணவம் புருஷ வியாக்ர நிர்மிதம் விஸ்வகர்மனான்னு சொல்லி விஷ்ணு தனுசை அகஸ்தியர் ராமனுக்கு கொடுத்தார். சரியா? விஷ்ணு தனுச ராமனுக்கு யார் கொடுத்தா? பரசுராமர். அகஸ்தியர் கொடுத்தார்னு இங்க வால்மீகி ஸ்லோகம் இருக்கு. அங்கேயே சொன்ன 2ஆம் நாள் உபன்யாசத்துல பரசுராமர் விஷ்ணு தனுஷ் கொடுத்தார். ஆனா ராமன் என்ன பண்ணிட்டான், இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு போறோம், இவர் வில்லெல்லாம் இப்ப கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி கையை நீட்டினா வருணன் வந்து வாங்கிட்டு போயிட்டான். அதை வாங்கிட்டு போன வருணன் என்ன பண்ணானா, அகஸ்திய முனிவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து உங்கள் கையால் இதை ராமனுக்கு கொடுங்கோன்னு கொடுத்து வச்சிருந்தான். இப்ப அகஸ்தியர் ஆசிரமத்துக்கு வந்த ராமன் அகஸ்தியர் கையாலே அந்த விஷ்ணு தனுசை இப்போது பெற்றுக்கொண்டான். அத்தோடு அமோக சூரிய சங்காஷகா பிரம்மதத்த சரோத்தமஹா, பிரம்மா கொடுத்த சூரியனை போல் ஒளி வீசக்கூடிய ஒரு பானம், அம்பு, அந்த அம்பையும் கொடுத்தார் அகஸ்தியர். எல்லாம் கொடுத்துட்டு அனேன தனுஷா ராமா ஹத்வா சங்கே மகாசுரான் ஆஜகார ஸ்ரீயம் தீப்தாம் புரா விஷ்ணுர் திவௌகசாம். ராமா, இதை கொண்டு இந்த கரண், தூஷணன், திரிசிரஸ் உள்ளிட்ட பல அரக்கர்கள் இருக்காளே, இவாளெல்லாம் நீ அழிக்கணும்டா. அதுக்குத்தான் இந்த விஷ்ணு தனுஷ், அதுக்குத்தான் இந்த பானம், இவற்றையெல்லாம் உனக்கு தருகிறேன்னு சொன்னார் அகஸ்தியர். ராமன் சொன்னா, 10 வருஷம் முன்னாடியே நான் வாக்களித்து விட்டேன் ரிஷிகளுக்கு, கரதூஷணாதியரை வதம் பண்றேன்னு. 10 வருஷமா ஏன் பண்ணலைன்னா, சூரியன் இருக்கும் இடத்தில் எப்படி பனி வராதோ, ராமன் சஞ்சரிப்பதாலே தண்டகாரண்யம் பக்கம் அந்த அரக்கர்கள் வரலையாம். அதனால ராமன் சொன்னா, நான் இவ்வளவு நாள் இங்கே தான் சுத்தி சுத்தி வந்தேன், அந்த அரக்கர்கள் யாரும் வரல. அகஸ்தியர் சொன்னார், அவ நம்மளை தேடி வரலன்னா அவ இடத்தை தேடி நாம போகணும். ராமா, இந்த தண்டகாரண்யத்தில் இருந்து புறப்பட்டு கோதாவரி நதிக்கரையில 5 ஆலமரங்களால் சூழப்பட்ட பஞ்சவட்டிங்கிற இடம் இருக்கு, அந்த பஞ்சவட்டிங்கிற இடத்துக்கு போ, அங்கே அரக்கர்கள் அடிக்கடி வருவார்கள், அங்க போய் அவளை வதைக்கலாம்னு சொன்னார் அகஸ்தியர். இப்போது அகஸ்தியரின் ஆணைப்படி 10 வருஷ வனவாசம் பூர்த்தியானவாறே தண்டகாரண்யத்தில் இருந்தும் புறப்பட்டு கோதாவரி கரை பஞ்சவட்டியை நோக்கி செல்கிறார்கள். இப்ப ராமன் மறுபடியும் என்ன பண்ணானா, இந்த விஷ்ணு தனுசை எதுக்கு எடுத்துட்டே போகணும், வேணுங்கும் போது வாங்கிக்கலான்னு சொல்லி அதே வருணன் கையில விஷ்ணு தனுசை கொடுத்து வச்சுட்டு இப்போது ராமன், லக்ஷ்மணன், சீதை மூவரும் பஞ்சவட்டி நோக்கி செல்கிறார்கள். பஞ்சவட்டி நோக்கி செல்லும் போது பார்த்தால் ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமர கிளையில ஒரு கழுகு ஒன்று உட்காண்டிருக்கு. அந்த கழுகை பார்த்தா யாரோ அரக்கன் மாதிரி தெரிந்தது. தம் திருட்வா தௌ மகாபாகௌ வடஸ்தம் ராமலக்ஷ்மணௌ மேனாத்தே ராட்சசம் பக்ஷிம் புருவாணௌ கோபவானிதி. அந்த அரக்கன் மாதிரி தெரிந்த கழுகை பார்த்து, நீங்கள் யார் அப்படின்னு ராமலக்ஷ்மணால் கேட்டாலாம். அந்த கழுகு சொல்லித்தான், உவாச்சவத்சமாம் வித்தி வயசியம் பிதுராத்மனஹா, குழந்தைகளே என்ன தெரியலையா, உங்கள் தந்தையினுடைய நண்பன் நான், என்னையும் நீங்கள் தந்தையாகவே கருதலாம். கஷ்யப முனிவர் இருக்காரே, கஷ்யபருக்கு வினதா என்று ஒரு மனைவி இருந்தாள். அந்த கஷ்யபருக்கும் வினதைக்கும் அருணன், கருடன் என்று 2 மகன்கள் பிறந்தார்கள். அதுல மூத்தவனாகிய அருணனுக்கு சம்பாதி, ஜட்டாயு என்று 2 மகன்கள் பிறந்தார்கள். அந்த 2வது மகன் ஜட்டாயு தான் நான். ராமலக்ஷ்மணர்களே, உங்க அப்பா தசரதனுடைய உயிர் நண்பன் ஜட்டாயு தான் நான் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். கஷ்யபர், வினதாவின் மகன்கள் அருணன், கருடன். அதில் அருணனுடைய மகன்கள் சம்பாதி, ஜட்டாயு. அந்த ஜட்டாயு தான் அடியேன், தசரதனுடைய நண்பன் என்று அறிமுகப்படுத்திட்டு ஜட்டாயு ஒரு வாக்கு கொடுக்கிறார். குழந்தைகளா, நீங்க காட்டுக்கு வந்த விஷயமெல்லாம் அறிவேன், நான் உங்களுக்கு கூடவே இருந்து சகாயம் பண்ணுகிறேன். நீங்க எங்கேயாவது வெளியில போனா சீதைக்கு நான் காவல் இருப்பேன். இதம் வாச சகாயஸ்தே பவிஷ்யாமி யதீச்சசி சீதாம் சதாத ரக்ஷிஷ்யே துவகியாத்தே சலக்ஷ்மணே. இந்த இடம் நன்னா நோட் பண்ணிக்கோங்க. வாசஸ்தலே சீதாயாக ரக்ஷணே சகாயா. கோவிந்தராஜர் வியாக்கியானம். ராமா, ஒருவேளை நீயும் லக்ஷ்மணனும் வெளியே போனால் அப்போது நான் சீதைக்கு காவல் இருப்பேன்னு சொல்லியிருக்கார். பின்னாடி அதான் நடக்கிறது. மான் பின்னாடி ராமனும் போயிட்டான், லக்ஷ்மணனும் போயிட்டான். மற்ற எந்த நேரமும் 2 பேருமே விட்டுட்டு போக மாட்டான்.
ஒருவேளை ரெண்டு பேரும் விட்டுட்டு போகிற சூழல் வந்தாலும் நான் சீதைக்கு காவல் காப்பேன் என்று ஜட்டாயு வாக்களித்தார். சரின்னு ஜட்டாயுவையும் அழைத்து கொண்டு ராமன் பஞ்சவட்டி நோக்கி போறான். நாமும் அப்படியே மானசீகமாக தண்டகாரண்யத்தில் இருந்து புறப்பட்டு ராமன், சீதை, லக்ஷ்மணன், ஜட்டாயு 4 பஞ்சவட்டி நோக்கி போறோம். இந்த பயணத்துக்கு வால்மீகி ஒரு ஓமை சொன்னார், ஒரு உதாரணம். எப்படி இருக்கான்? சதத்ர சீதாம் பரிதாய மைதிலீம் சகைவ தேனாதி பலேன பக்ஷிணா ஜகாமதாம் பஞ்சவட்டீம் ச லக்ஷ்மணஹா ரிபூம் திதக்ஷன் ஷலபான் இவானலஹா. பொதுவாக விட்டில் பூச்சிகள் தான் நெருப்பை தேடி வந்து விழும். ஆனால் ராமன் என்ற நெருப்பை தேடி அரக்கர்களாகிய விட்டில் பூச்சிகள் வந்து விழாததாலே அரக்கர்கள் என்னும் விட்டில் பூச்சிகளை தேடி ராமன் என்ற நெருப்பே பயணிக்கிறதுன்னார். விட்டில் பூச்சியை தேடி எப்போதுமே நெருப்பு போகாது. விட்டில் பூச்சி தான் நெருப்பை தேடி வந்து விழும். ஆனால் இப்போது விட்டில் பூச்சி எதுவும் வராததாலே நெருப்பாகிய ராமனே நானே போய் எரித்தொழிக்கிறேன் என்று அரக்கர்கள் என்னும் விட்டில் பூச்சி இருக்கும் இடத்தை நாடி ராமபிரான் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் ஜட்டாயுவோடும் சென்றான். கோதாவரி கரை பஞ்சவட்டிக்கு வந்தாச்சு. இப்போ ராமன் லக்ஷ்மணன்ட்ட சொன்னான், லக்ஷ்மணா, இங்கே உனக்கு பிடிச்ச நல்ல இடமா பாரு. அந்த இடத்துல உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பர்ணசாலையாக அமைச்சுடு. ஒரு பர்ணசாலை கட்டிட்டேன்னா நாமெல்லாம் தங்கிடலாம். லக்ஷ்மணா, உனக்கு பிடிச்ச இடமா பாரு. உனக்கு பிடிச்சபடி ஒரு நல்ல பர்ணசாலையை கட்டினா நாம இங்கே தங்கலாம்னா. லக்ஷ்மணன் கேட்டான், அண்ணா என்னை ஏன் தண்டிக்கிறாய்னா? ஓ, இக்ஷ்வாக்கு இளவரசன் வீடு கட்டி கொடுன்னா உடனே தண்டனைன்னு சொல்றியா? அதுக்கு சொல்லலை லக்ஷ்மணன். உன் இஷ்டப்படி ஒரு இடத்த பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி கட்டு என்று சொன்னாயே ராமா. நீ அப்படி சொல்லக்கூடாது. அடியன் உன்னுடைய தொண்டன் பரவானஸ்மி காக்குத்ஸ்தா துவயி வருஷசதம் ஸ்திதே ஸ்வயம் து ருச்சிரே தேசே கிரியதாமிதி மாம்பதா. அடியன் உன்னுடைய தொண்டன் எப்போதுமே என்ன பண்ணணும்னா எஜமானுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து அதைத்தான் செய்யணுமே ஒழிய தனக்கு பிடிச்சதை பண்ணி அதை எஜமான் ஏற்றுக்கணும்னு நினைக்கக்கூடாது. பரவானஸ்மி காக்குத்ஸ்தா. ராமா, தொண்டு செய்யக்கூடிய நான் எப்படி இருக்க விரும்புகிறேன்னா பரவான்னா பகவான் வைத்தபடி எல்லாம் இருத்தல். இன்னும் புரியிறாப்புல சொல்லணும்னா த ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்றா இல்லையா? இந்த ஸ்லீப்பர் செல்லுங்கிறவன் அவனுக்கு என்ன ஆணை கொடுத்தாலும் அதை அப்படியே பண்ணுவான். ஏன் எதுக்கு எதுவுமே கேட்க மாட்டான். கொடுத்த வேலையை செஞ்சுட்டே இருப்பான். எதுவும் சொல்லலையா அந்த ஆர்டருக்காக காத்திருப்பான். அது போல தொண்டு செய்பவன்கிறவன் அந்த ஸ்லீப்பர் செல் வேற இருக்கா? அப்படி இருக்கக்கூடாது. பகவான் விஷயத்துல அவன் என்ன ஆடையிடுறானோ அப்படியே செய்யணுமா. இன்னும் புரியறாப்புல சொல்லணும்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு ஏன் எதுக்கு மூளை யூஸ் பண்ணக்கூடாது, கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. வாட்ஸ்அப் குரூப்பில் இதை பண்ணுன்னு சொல்லிட்டா கேள்வி கேட்காம பண்ணணும். ஒரு ஊரில் என்ன பண்ணா, ஒருத்தர் குழி வெட்டிகிட்டே போனார். இன்னொருத்தர் பின்னாடி குழியெல்லாம் மூடிகிட்டே போனார். ஒருத்தர் குழியே வெட்டின்னு இருக்கார், இன்னொருத்தர் குழியெல்லாம் மூடிகிட்டே போகிறார். ஒருத்தன் பார்த்துட்டு கேட்டான், இங்கே வாப்பா, எதுக்கு 2 பேரும் ஒருத்தன் குழி வெட்டிகிட்டே இருக்கான், இவன் குழி மூடிகிட்டே இருக்கான், என்னன்னு கேட்டார். அவன் சொன்னான், நாங்கள் 2 பேரும் அரசு ஊழியர்கள்னு. அது இருக்கட்டும்ப்பா, இவன் குழியை வெட்டிகிட்டே இருக்கான், நீ மூடிகிட்டே இருக்க, என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்டார். அவன் சொன்னான், நாங்கள் மொத்தம் 3 பேர். நாங்கள் என்ன பணி செய்கிறோன்னா மரம் நடக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம். நான் குழி வெட்டுவேன், இன்னொருத்தன் இன்னைக்கு லீவில் இருக்கான், அவன் வந்து அதில் மரம் நடுவான், 3வது ஆள் அதை மண்ணை போட்டு மூடிட்டு போவான். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா அந்த 2வது ஆள் லீவு. அந்த மரம் நட வேண்டிய 2வது ஆள் லீவு. எங்கள் சூப்பர்வைசர்கிட்ட போனோம், சார் நான் குழி நோண்ட வேண்டிய நான் இருக்க, குழியை மூடுறவன் இருக்கான், மரம் நட வேண்டியவன் வரலன்னு சொன்னோம். அதுக்கு சூப்பர்வைசர் சொன்னார், அடுத்தவனை பற்றி உனக்கு என்னடா கவலை, உன் வேலையை நீ பாருன்னார். அதனால என் வேலையை நான் பார்க்குறேன், அவன் வேலையை அவன் பார்க்குறான்ட்டான். கொடுத்த வேலையை செய்வது. ராமனுக்கு கைங்கரியம் பண்ணும்போது லக்ஷ்மணன் சொல்றான், நீ என்ன ஏவுகிறாயோ என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புங்கிறதே அங்கே இருக்கக்கூடாது. நீ என்ன ஏவுகிறாயோ அதை நீ இடத்த காட்டு, இப்படி கட்டுன்னு சொல்லு, நீ என்ன சொல்கிறாயோ அதை அப்படியே செய்ய காத்திருக்கிறேன். பரவானஸ்மி காக்குத்ஸ்தா தொயி வருஷசதம் ஸ்திதே. ஒரு தொண்டன்கிறவன் எப்படி இருக்கணும்னா, நமக்கு ஒரு உடைமை சொத்து. இப்போ ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கோம்னா நாம் யாருக்கு டயல் பண்ணுறோமோ அவளுக்கு தான் அது ஃபோன் பண்ணணுமே ஒழிய நான் ஒருத்தருக்கு டயல் பண்ணுவேன் அதுவா இன்னொருத்தருக்கு போகும்னா அந்த செல்ஃபோனை நாம் வச்சுப்போமா? ஒரு டேப் ரெக்கார்டர்னா எனக்கு பிடிச்ச பாட்டு பாடினா தான் வச்சுப்போமே ஒழிய அதுவா ஒன்று பாடுன்னா ஏற்றுப்போமா? அதுபோல தொண்டன் என்பவன் நீ இடத்த காட்டு, ஸ்வயம் து ருச்சிரே தேசே கிரியதாம் இதி மாம்வத. நீ ஒரு இடத்த காட்டு, இங்கே இப்படி அமைக்கணும்னு சொல்லு, சொன்னால் அதன்படி அமைக்கிறேன்னா. இப்போ பாருங்க, லக்ஷ்மணனுக்கு ஏன் லக்ஷ்மணன்னு பேருங்கிறது இந்த இடத்துல இருக்கு. பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம் பண்ணிட்டு நான் கைங்கரியம் பண்ணேன்னு ஆனந்தப்படக்கூடாதான்.
ஆனந்தப்படக்கூடாதுன்னா அப்புறம் கைங்கரியம் துக்கமானா வெயிட். நம்ம கைங்கரியத்தை பார்த்து முதல்ல பெருமாள் ஆனந்தப்படணும், அவர் ஆனந்தப்படுறத பார்த்து நான் ஆனந்தப்படணும். வித்தியாசம் இருக்கு. நான் கைங்கரியம் பண்ணேன், நானே ஆனந்தப்பட்டுக்க கூடாது. என் கைங்கரியத்தை பார்த்து அவன் முதல்ல உகக்கணும். அவன் உகந்ததை பார்த்துட்டு ஆகா இன்னைக்கு பெருமாள் சந்தோஷமா இருக்கார், இன்னைக்கு ஆத்துல ஒருபடி சக்கரை பொங்கல் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சோமா, அவர் திருமுகத்தை பார்க்கணும், ஆஹா பெருமாள் சிரிச்சுட்டாரே, அப்புறம் மகிழ்ந்தா பரவாயில்ல. நான் இன்னைக்கு பெருமாளுக்கு சக்கரை பொங்கல் பண்ணேன்னு சந்தோஷப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, அது பிரயோஜனம் இல்லை. லக்ஷ்மணனுடைய கிரேட்னஸ் இங்கே இருக்கு. புரியறதுக்காக ஒரு கதை சொல்கிறேன். எங்கள் ஊரில் என்ன பண்ணால், பெருமாளுக்கு வருஷா வருஷம் ஒரு உற்சவம் நடக்கணும். ஆகம சாஸ்திரப்படி சக்கரை பொங்கல் தான் சமர்ப்பிக்கணும்னு வழக்கம். அதை ஒருத்தர் மண்டகப்படி எடுத்து பண்ணிட்டு வந்தார், சக்கரை பொங்கல் சமர்ப்பிச்சுன்னு வந்தார். அவர் காலத்துக்கு அப்புறம் அதே உற்சவத்தை அவர் பையன் எடுத்து பண்ணார். ஆனால் என்ன பண்ணிட்டார், பிரசாதம் மட்டும் ஆகமத்தில் அந்த உற்சவத்துக்கு சக்கரை பொங்கல், இவர் புளியோதரை போட்டார். எல்லாரும் கேட்டால் பெருமாளுக்கு இதில் சக்கரை பொங்கல் தானே வழக்கம், புளியோதரை போட்டேன்னா எனக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னார் அவர். இவருக்கு டயபெட்டிஸ் இருக்குங்கிறதுக்காக பெருமாளுடைய சக்கரை பொங்கலை புளியோதரையா மாத்தலாமா? ஏன் இவருக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட முடியாது, புளியோதரை தான் சாப்பிடுவாராம், அதுக்காக பெருமாளுக்கு மாத்திட்டார். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்ப ராமன் கட்டளையிட்டவாறே லக்ஷ்மணன் என்ன பண்றான், மண்ணை தோண்டி சுவர் வைத்து நீண்ட மூங்கில் தூண்களை நாட்டி வன்னி கிளைகளை மேலே பரப்பி நாணல் விழல் இலைகளை கொண்டு கூரை வேய்ந்து அதிலே அழகான பர்ணசாலை. மண்ணை தோண்டி சுவர் நாட்டி நீண்ட மூங்கில் தூண்களை அமைத்து வன்னிக்கிளைகளை மேலே பரப்பி நாணல் விழல் இலைகளை கொண்டு கூரை வேய்ந்து அழகான பர்ணசாலையை அமைச்சு வச்சுட்டு இப்ப லக்ஷ்மணன் ராமனை அழைக்கிறான். அண்ணா, உங்கள் திருவுள்ளப்படி நீங்கள் விரும்பியபடி இப்போது பர்ணசாலை அமைத்திருக்கிறேன், வந்து திருவுள்ளத்துக்கு பாங்கா இருக்கான்னு கட்டாட்சி தருள வேண்டும் என்று லக்ஷ்மணன் ராமபிரானை அழைத்தான். ராமபிரான் வந்தான், பர்ணசாலை எப்படி இருக்குன்னு பார்த்தான். பார்த்துட்டு ஒரு ஸ்லோகம் சொல்றான், லக்ஷ்மணா எவ்வளோ அழகாடா எனக்காக அமைச்சு கைங்கரியம் பண்ணியிருக்க, நீ ஒருவனே அமைத்தாயா, இவ்வளவும் எனக்காக நீ ஒருவனே செய்தாயா, பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா துவயா புத்திரேன தர்மாத்மா ந சம்ருத்த பிதாமமா. லக்ஷ்மணா எப்படிரா அமைத்திருக்க, பாவஜ்ஞேன சில விஷயங்கள் நான் வாயை திறந்து சொன்னேன், சிலது சொல்லலை. இப்போ பெருமாள் தாயாருக்கு ஏகாந்தமான அறை அமைக்கணும்னா அதை வாயால் ராமன் சொல்ல மாட்டான். ஆனால் பாவஜ்ஞேன என்னுடைய வேர்ட் லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் பாடி லாங்குவேஜ், என்னுடைய மைண்ட் வாய்ஸ் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி என் பாவம் என்ன, என் சிந்தனை என்ன எல்லாத்தையும் புரிஞ்சுண்டு கிருத்தஜ்ஞேன நம்ம அப்பா தசரதன் எனக்கு ஒன்னொன்னு எப்படி எப்படி பார்த்து பார்த்து செஞ்சாரோ அது எல்லாத்தையும் மனசில் வச்சுண்டு தர்மஜ்ஞேன நான் அண்ணன் நீ தம்பி, நான் பகவான் நீ பக்தன், நான் தலைவன் நீ தொண்டன், நான் பரமாத்மா நீ ஜீவாத்மா, அத்தனை தர்மங்களையும் தெரிஞ்சுண்டு அப்போ பாவஜ்ஞேன என்னுடைய மனக்கருத்தையும் அறிந்து கிருத்தஜ்ஞேன அப்பா செஞ்சதையும் பார்த்து தர்மஜ்ஞேன தர்மத்தையும் பார்த்து லக்ஷ்மணா லக்ஷ்மணா இப்படி ஒரு பர்ணசாலை அமைத்திருக்கிறாயே, துவயா புத்திரேன தர்மாத்மான சம்ருத்த பிதாமமா. லக்ஷ்மணா நீ என்னோடு இருப்பதாலே என் தந்தையை நான் இழக்கவில்லை. ஐ டோன்ட் மிஸ் மை ஃபாதர். எங்க அப்பாவை உன் வடிவில் நான் பார்க்கிறேன். லக்ஷ்மணா தசரதனே நீ தாண்டா, எங்க அப்பா தசரதன் எனக்கு ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து எப்படி பண்ணுவாரோ லக்ஷ்மணா அதே போல் நீயும் செய்திருக்கிறாய். உன் வடிவில் என் தந்தையை காண்கிறேன். ஐ டோன்ட் மிஸ் மை ஃபாதர். நீ வேணா அப்பாவை இழந்து நிற்கிறடா, அண்ணனாகிய நான் உனக்கு அப்பாவா இருக்கேனான்னு தெரியாது, ஆனால் தம்பியாகிய நீ எனக்கு தந்தையின் ஸ்தானத்தில் இருக்கிறாய். ராமன் மேலே சொல்கிறான், நம்ம அப்பா தசரதன் இருக்காரே அவர் வாழ்ந்த வரைக்கும் எனக்கு பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணி கொடுத்தார்றா, அவர் காலத்துக்கு அப்புறமும் என்னை நன்னா பார்த்துக்கணுங்கிறதுக்காக உன்னை வச்சுட்டு போயிருக்கார்ரா. அவர் வாழும்போது தான் பார்த்துட்டார், அதுக்கப்புறம் உன்னை வச்சு பார்த்துக்க சொல்லியிருக்கார். அதனால் நீ அருகில் இருக்கும்போது என் தந்தை இல்லை என்ற உணர்வே எனக்கு ஏற்படவில்லைன்னா அதனால தான் லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மணன்னு பேரும். லக்ஷ்மணன்னா என்ன அர்த்தம்னா வால்மீகி சொல்கிறார், லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹான்னர். லக்ஷ்மின்னா செல்வம்னு அர்த்தம். லக்ஷ்மி சம்பன்னஹா செல்வம் யார்கிட்ட நிறையா இருக்கோ அவனுக்கு லக்ஷ்மணன்னு பேரும். லக்ஷ்மணன்ட்ட என்ன செல்வம் இருந்ததுன்னா கைங்கரியம்ங்கிற செல்வம். எந்த நிலையிலும் ராமன் நாட்டில் இருக்கானோ காட்டில் இருக்கானோ, ராமன் எங்கே இருந்தாலும் ராமனுக்கு தொண்டு செய்யக்கூடிய நல்ல செல்வம் நற்செல்வம் என்பது இருந்தது. லக்ஷ்மணனுக்கு தமிழாக்கம் நற்செல்வன். நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய், அதை நற்செல்வன் தான் லக்ஷ்மணன்.
அப்போ நாடோ காடோ ராமன் எங்கிருந்தாலும் ராமனுக்கு தொண்டு செய்தலாகிய செல்வம் அந்த லக்ஷ்மி அது லக்ஷ்மணன்ட்ட இருந்துட்டே இருக்கு. எந்த அளவுக்கு லக்ஷ்மணன்ட்ட இருக்குன்னா, ஏன்னா சத்ருகணன்னு சொன்னோம்னா உடனே ஒரு கேள்வி கேட்டோம், பரதனும் லக்ஷ்மணனும் புலன்களை அடக்கலையான்னு. அதுபோல இப்போ பரதனுக்கும் சத்ருகணனுக்கும் இந்த கைங்கரிய செல்வம் கிடையாதா? ஏன் லக்ஷ்மணனை மட்டும் லக்ஷ்மி சம்பன்னன்கணும்னா, மற்றவாடு கூட கொஞ்ச நாள் இருக்கும் இல்லாம போகும். லக்ஷ்மணனுக்கு மட்டும்தான் அது எல்லா காலமும் இருந்தது. அவன் ராமனை விட்டு பிரியவே இல்லை. லக்ஷ்மணன் ராமனை விட்டு பிரிந்தான்னு வரலாறே கிடையாது. எங்கேயாவது வெளியில போனாலும் ராமன் ஏவி போவானே ஒழிய இவனா போகமாட்டான். அப்போ அயோத்தி ராஜ்யம்ங்கிற செல்வத்தை ராமன் கூட 14 வருஷம் இழந்தான். ஆனா கைங்கரிய சாம்ராஜ்யம்ங்கிற செல்வத்தை லக்ஷ்மணன் ஒரு நொடி கூட இழக்காததாலே இவன் தான் லக்ஷ்மி சம்பன்னன், இவன் தான் செல்வந்தன். புரியறதுக்காக ஒரு கதை சொல்லுவோம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தார், நன்னா சாப்பிடக்கூடியவர், பெரிய ஃபுட்டி. அவர் வீட்டுக்கு ஒரு சமயக்காரன் வேற வச்சிருந்தார். சாப்பிடும்போதே என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு நாளும் 2 கறி 2 கூட்டு 2 அப்பளம் 2 டம்ளர் பாயசம் எல்லாம் வச்சு ஃபுல் மீல் சாப்பாடு போட சொல்லுவார். அவனும் அப்படி தான் போட்டுன்னு வந்தான். இவரும் நல்லா சாப்பிட்டார். 60 வயசு ஆகிடுத்து, ரிட்டையர் ஆகிட்டார். இனிமேல் பென்ஷன் பாதி சம்பளம் தான். அதனால சமயக்காரனை கூப்பிட்டார், எப்பா இனிமே எனக்கு பாதி சம்பளம், அதனால இனிமேல் 2 கறி 2 கூட்டு 2 அப்பளம் 2 டம்ளர் பாயசம் வேண்டாம், 1 கறி 1 கூட்டு 1 டம்ளர் பாயசம் 1 அப்பளம் போதும்ட்டார். சரின்னு அதை மட்டும் போட்டான் சமயக்காரன். ஆனாலும் சமையலுக்கு செலவு மட்டும் அதே அளவு செலவாருது. என்னடா இது விலைவாசி அவ்வளோ ஏறிடுதா, அதே செலவாருதேன்னு இவர் டென்ஷனாக யோசிச்சு, அதனால பிபி சுகர் எல்லாம் வந்து அதுக்கு டாக்டர்கிட்ட போய் அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு இன்னும் பட்ஜெட் இடிச்சுட்டே இருக்கு. ஒரு நிலையில் தற்செயலாக சமையலறை பக்கம் போனார். அங்கே போனால் சமயக்காரன் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கான். அவன் இலையை பார்த்தா 2 கறி 2 கூட்டு 2 அப்பளம் 2 டம்ளர் பாயசம் வச்சுருக்கான். இவர் பார்த்தார், எனக்கு ஒன்று தானே போட்டான், டேய் எனக்கு தான் வேலை போச்சு, எல்லாத்தையும் பாதியாக்குன்னு சொன்னேனே அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், எனக்கு வேலை போகலையேன்ட்டான். உனக்கு வேலை போச்சு எல்லாத்தையும் பாதியாக்கின, எனக்கு வேலை போகலை. அப்போ முதலாளிக்கு வேலை போச்சு, தொழிலாளிக்கு வேலை போகலை. முதலாளி ராமனுக்கு ராஜ்யம்ங்கிற செல்வம் போயிடுத்து, தொழிலாளிங்கிற லக்ஷ்மணனுக்கு கைங்கரிய செல்வம் போகலை. அதனால லக்ஷ்மி சம்பன்னஹா. இப்போ அர்த்தம் புரிஞ்சு கொடுத்தா லக்ஷ்மணனுக்கு. லக்ஷ்மணன்னா செல்வம், லக்ஷ்மி உள்ளவன். இவன் லக்ஷ்மி மட்டும் எப்போதுமே போகாது. அவன் ஓனருக்கே வேலை போனாலும் தொழிலாளிக்கு வேலை போகாது. அதனால லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹா. அப்படி ராமனுக்கு கைங்கரியம் பண்ணா, ராமன் உகக்கும்படி பண்ணான். இந்த பாவஜ்ஞான ஸ்லோகம் இருக்கே, இது அடியன் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஸ்லோகம். 2016 வருஷம் கும்பகோணத்தில் நம்ம ஆற்றுல மாடி கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணோம். பொதுவாக நாம் அடியனுக்கும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப போய் பழக்கம் கிடையாது. இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப போக மாட்டேன். நம்ம ஃபங்க்ஷனும் சிம்பிளாக தான் நடத்துவேன், யாரையும் பெருசாக கூப்பிட மாட்டேன். அஜித் குமார் மாதிரின்னு வச்சுக்கோங்க. கிரகப்பிரவேசத்துக்கு மட்டும் அடியனுடைய ஸ்ரீபாஷி ஆதி ஆச்சாரியன் டாக்டர் சிவவே கருணாகராச்சார் சுவாமியை அழைத்திருந்தேன். சுவாமி பரம கருணையோடு வந்து பொன்னடி சாத்தினார். மாடியெல்லாம் பார்த்தார். பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா துவயா புத்திரேன தர்மாத்மா ந சம்ருத்த பிதாமமான்னார். சொல்லிட்டு இது என்ன ஸ்லோகம், இஆர்சி கேட்டார், இது என்ன ஸ்லோகம்னார். அடியன் சொன்ன, இது ஆரண்ய காண்டத்தில் லக்ஷ்மணன் பர்ணசாலை அமைச்ச போது அதை பார்த்து கொண்டாடி ராமன் சொன்ன ஸ்லோகம். நான் எதுக்கு இதை இங்கே சொன்னேன்னு கேட்டார். அது சுவாமி திருவுள்ள என்னவோ தெரியலையே என்ன. அப்போ சுவாமி சாய்ச்சார், ராமனுக்கு கூட கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கடா. ராமனுக்கு கூட தசரதன் ஸ்தானத்தில் இருந்து லக்ஷ்மணன் வீடு கட்டி கொடுத்தான். உனக்கு அந்த கஷ்டமும் இல்லை, உங்கள் அப்பா தானே எல்லாம் கட்டி கொடுத்துட்டார். அதனால ராமனுக்கு தசரதன் கட்டி கொடுக்கல, தசரதன் ஸ்தானத்தில் தம்பி தான் கட்டினான். உனக்கு பாரு, உங்கள் அப்பாவே கிரவுண்ட் ஃப்ளோரும் கட்டி, உங்கள் அப்பாவே மாடியும் கட்டி பையனை ஜம்முன்னு செட்டில் பண்ணியிருக்கார் பார், நீ ராமனை விட குதித்து வச்சவன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படி கிரகப்பிரவேசத்தில் வாழ்த்தினார். பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா துவயா புத்திரேன தர்மாத்மா ந சம்ருத்த பிதா மமா என்று இப்படி ராமன் லக்ஷ்மணனை வாழ்த்தினான். அங்கே ஒரு 3 வருடங்கள் கழிந்தன. ஏற்கனவே 10 வருஷ வனவாசம் ஆயிடுத்து. இப்போ பஞ்சவட்டி கோதாவரி கரையில் லக்ஷ்மணன் அமைத்த பர்ணசாலையில் இன்னொரு 3 வருடங்கள் தங்கினார்கள். 13 வருஷ வனவாசம் ஆயிடுத்து. இப்போ வரைக்கும் அரக்கர்கள் நடமாட்டமே இல்லை. 14வது வருஷம் தொடங்கித்து. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் சித்திரை மாதம் வந்துருத்து. சித்திரை மாதத்தில் தானே ஏதாவது ஒரு டேர்ன் அரவுண்ட் நடக்கணும். இது வரைக்கும் என்னென்னலாம் சித்திரை. தசரதன் யாகம் ஆரம்பிச்சது சித்திரை, யாகத்தை பூர்த்தி பண்ணது சித்திரை, ராமனுடைய அவதாரம் சித்திரை, அப்புறம்
பட்டாபிஷேகம்னு நாள் குறிச்சது சித்திரை, வனவாசம் புறப்பட்டது சித்திரை, தசரதன் இறந்ததும் சித்திரை தான். அதெல்லாம் நீ சொல்லலையேன்னு கேட்காதீங்க, அதெல்லாம் அடுத்தடுத்து நடந்த சம்பவம், நீங்களே நோட் பண்ணியிருப்பேன்னு நினச்சேன். அதெல்லாமும் சித்திரை. இப்போ சூர்பனகை வந்ததும் அதே சித்திரை மாதம். இப்போ சித்திரை மாதம் தானே வனவாசம் ஆரம்பிச்சது. அப்போ 14வது வருஷ வனவாசம் தொடங்குவதும் சித்திரை மாதம் தானே. 14வது வருஷம் தொடங்கும் போது சித்திரை மாதத்தில் சூர்பனகை அப்படியே அந்த பக்கமாக வந்தா, தற்செயலா ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி சூர்பனகை ராமனை பார்த்துட்டா. இந்த இடத்துல வால்மீகி ஹாஸ்ய ரசம், நகைச்சுவையை கொண்டு வந்து வைக்கிறார். இந்த சூர்பனகைக்கு ராமன் மீது காதல் ஏற்பட்டது. இது எப்படி இருக்குன்னா, சுமுகம் துர்முகி ராமம். ராமனோ அழகான முகம் படைத்தவன், இந்த சூர்பனகையோ கோரமான முகம் கொண்டவள். விருத்தமத்தியம் மகோதரி. ராமனோ சிறுத்த இடையோடு கூடியவன், சூர்பனகையோ இடுப்பு பார்த்தா அப்படியே பானை மாதிரி இருக்கான். விசாலாட்சம் விரூபாட்சி. ராமன் அழகான அகன்ற தாமரை கண்களோடு கூடியவன். கடைசியில் இந்த சூர்பனகையை பார்த்தா ஒன்றரை கண்ணு யாரை பார்க்கறானே தெரியல, அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்கா. சுகேஷம் தாமிரமூர்தஜா. ராமன் அழகான கேசபாசத்தோடு இருக்கான். சூர்பனகைக்கு பார்த்தா செம்பட்ட முடி. பிரீத்தி ரூபம் விரூபாசா. ராமனை இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம், ஆனால் சூர்பனகையோ இன்னைக்கு பார்த்தா ஒரு வாரத்துக்கு சாப்பாடே வேண்டியிருக்காது, அவ்வளோ விகாரமாக இருப்பாளாம். சுஸ்வரம் பைரவஸ்வனா. ராமன் இனிமையான குரல்ல பேசுவான், இவளோ கடுமையான குரல்ல பேசுவாள். தருணம் தாருணா விருத்தா. ராமனோ இளைஞன். இப்ப ராமனுக்கு 37 வயசு. கணக்கு கரெக்டா? ராமனுக்கு 37 வயசு. 12 வயசுல சீதா கல்யாணம், 24 வயசுல வனவாசம் புறப்பட்டார். 13 வருஷ வனவாசம் பூர்த்தி ஆயிடுத்து. அதனால ராமனுடைய வயசு 37. இந்த சூர்பனகையோ விருத்தா, அவளுக்கு ரொம்ப வயசாயிடுது. அது எவ்வளோ வயசுன்னு கணக்கே பண்ண முடியாது, அவ்வளோ வயசு. தட்சிணம் வாமபாஷினி. ராமன் எப்போதும் ரைட் வே, நேர் வழியில் போவான். சூர்பனகை எப்போதுமே தப்பு வழியில் தான் போவா. இந்த வயசான சூர்பனகைக்கு இந்த இளைஞன் மீது காதலாம், ராமன் மீது காதல். நியாய விருத்தம் சுதுர் விருத்தா. ராமன் தர்மம் நியாயத்தின்படி போவான், அவளுக்கோ தர்மம்னா நியாயம்னா என்னன்னே தெரியாது. பிரியம் அப்பிரிய தர்ஷனா. ராமனோ இனிமையாக பேசுவான், சூர்பனகையோ பார்த்தாலே பயமா இருக்கும். ஷரீரஜ சமாவிஷ்டா ராட்சசி வாக்கியம் அப்ரவீத். இப்படிப்பட்ட ராட்சசியான சூர்பனகை ராமன் மீது காதல் கொண்டு தற்செயலா ராமனை பஞ்சவட்டியில பார்த்துட்டு நேரா ஆசிரம வாசலுக்கு வந்து ராமன்ட்ட பேச ஆரம்பித்தாள் என்கிறார் வால்மீகி. இவளுக்கு சூர்பனகான்னு பேரு. சூர்பம்னா முரம்னு அர்த்தம், நகம்னா கையில் உள்ள நெயில். சூர்பனகானா முரம் போன்ற நகங்களை கொண்டவள்னு அர்த்தம். அப்போ நகமே அப்படி இருக்குன்னா மற்றதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த சூர்பனகை நேராக ராமபிரான்ட்ட வந்து ராமனை கேட்குறா. ஜட்டி தாபச ரூபேண சபாரிய ஷரச்சாபதிருத்து ஆகதஸ்துவம் இமம் தேசம் கதம் ராட்சச சேவிதம். என்னப்பா ஜட்டி தாபச ரூபேண, ஒரு பக்கம் பார்த்தா முனிவர்களை போல தலையில் ஜட்டாமுடி வச்சிருக்கேன். சபாரியகா, இன்னொரு புறம் பார்த்தா காமுகன் போல மனைவியோடு வந்திருக்க. ஷரச்சாபதிருத்து, இன்னொரு பக்கம் பார்த்தா போர் வீரனை போல வில்லம்பு வச்சிருக்க. அப்போ ஜடாமுடி வைத்திருப்பதால் உன்னை முனிவன் என்பதா, மனைவியோடு இருப்பதால் காமுகன் பிக்னிக் வந்தவன் என்பதா, வில்லம்போடு இருப்பதால் போர் வீரன் என்பதா? முரண்பாட்டு மூட்டையாக இருக்கிறாயே நீ யார்? யாரு ராமனை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற பாருங்க. முரண்பாட்டு மூட்டையாக இருக்கிறாயே நீ யார்? சரி, நீ யாரா வேணா இரு. ஆகதஸ்துவம் இமம் தேசம் கதம் ராட்சச சேவித்தம். இது அரக்கர்களான எங்க ஏரியாவாச்சே, எங்க ஏரியா பக்கம் உனக்கு என்ன வேலை, என்ன காரணமாக வந்தாயின்னு கேட்டான். இப்ப நியாயப்படி ராமன் அவள்கிட்ட என்ன பதில் சொல்லணும்? ஏமா, திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று நுழைஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு உள்ள வந்து என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்னையே பார்த்து நீ யாருன்னு கேட்குறியே, முதல்ல நீ யாருன்னு கேட்கணும் இல்லையா? ராமன் அப்படி பண்ணலையா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்கோ. பின்னாடி 8.15க்கு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ சூர்பனகை ராமன்ட்ட பார்த்து நீ யாருன்னா, ராமன் என்ன பண்ணானா தன்னுடைய மொத்த வரலாற்றையும் ஃபுல் ஹிஸ்டரியும் சூர்பனகைக்கு சொல்லிட்டானோ. சில பேர் இருக்கா, சாதாரணமா நீங்க யாருன்னு கேட்டா போதும் அவ மொத்தமா பேசி முடிச்சிருவா. ராமன் என்ன அவ்வளோ அசடானா வால்மீகி வர்ணிக்கிறா. இல்ல, ருஜு புத்தி தயா சர்வம் ஆக்கியாத்தும் உபசக்கரமே அன்றுத்தம் நகிராமஸ்ய கதாச்சித் அப்பி சம்மதம். வால்மீகி ஸ்பஷ்டமா சொல்லிட்டார். ஏன் ராமன் எல்லாம் சொன்னான்னா, என்னைக்குமே நேர்மைங்கிறது முக்கியம், உண்மைங்கிறது முக்கியம். ஃபேக்டை சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. எக்காரணம் கொண்டும் பொய் சொல்வது, உண்மையை மறைப்பதுங்கிறதிலே ராமனுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு உண்மையை சொன்னால் அந்த உண்மை நம்மை காப்பாற்றும், பொய் சொன்னா பொய்யை நாம காப்பாற்றணும்.
பொய் சொன்ன, ஏன்னா யார்கிட்ட என்ன பொய் சொன்னோன்னு வேற தெரியாது. இதெல்லாம் வேற. பொய் சொல்றவாளுக்கு ஞாபக சக்தி நிறையா இருக்கணும். உண்மையை சொல்றவாளுக்கு பிரச்சனை இல்லை, ஒரே உண்மை தான், அது பிரச்சனை இல்லை. பொய் சொல்றவன் இங்கே ஒன்று சொல்லியிருப்பான், அங்கே ஒன்று சொல்லியிருப்பான், அங்கே ஒன்று சொல்லியிருப்பான். யார் யார்கிட்ட என்னென்ன பொய் சொன்னோன்னு வேற கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். பொய் சொல்றவாளுக்கு கஷ்டம். ஃபேக்டாக சொன்னால் பிரச்சனை இல்லை. பாருங்க, ராமாயணத்தில் போகிற போக்கிலேயே தர்மங்கள் வந்துட்டே இருக்கும். ராமன் என்ன பண்ணானா, யாரோ ஒருத்தி வந்து நீ யாருன்னு கேட்குறா, இவள்கிட்ட வேறொரு பதிலோ மாற்றி சொல்லியோ பொய் பேசியோ நாம் என்ன சாதிக்க போகிறோம்? ருஜு புத்தி தயா சர்வம் ஆக்கியாதும் உபசக்கரமே. நான் உண்மை என்னங்கிறத சொல்லிடுவோம். அன்றுதம் நகி ராமஸ்ய கதாச்சிதப்பி சம்மதம். எக்காரணம் கொண்டும் ராமனுக்கு பொய் சொல்லி வழக்கம் இல்லை. அவன் யாருன்னு கேட்டுட்டா அதனால உண்மை சொன்னானோ. பொய் சொல்கிறவங்கிறவன் மாட்டிப்பான். கேள்விப்பட்டிருக்கடா, ஒரு பையன் என்ன பண்ணான், ஸ்கூலுக்கு லீவ் லெட்டர் எழுதினான். அதில் என்ன எழுதிட்டான், ஆஸ் மை கிராண்ட் ஃபாதர் பாஸ்ட் அவே ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கிராண்ட் மீ ஒன் டே லீவ். எங்கள் தாத்தா இறந்துட்டார், ஒரு நாள் லீவ் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டான். அவள் தாத்தா குத்துக்கல் மாதிரி நன்னா தான் உக்காண்டிருக்கார், கொடுத்து விட்டான். அவள் கிளாஸ் டீச்சர் வாங்கி பார்த்தார், ஐயோ பாவம் தாத்தா போயிட்டார், ஓகே லீவ் கிராண்டட். இங்கே தாத்தா கேட்டார், ஏன்டா ஸ்கூலுக்கு போகலையான்னார். தாத்தாட்ட சொன்னான், என் கிளாஸ் டீச்சர் செத்து போயிட்டார், ஸ்கூல் கிடையாதுன்ட்டான். அந்த கிளாஸ் டீச்சர் சாயந்தரம் 5 மணிக்கு என்ன பண்ணார், இந்த பையன் பாவம் தாத்தா போயிட்டார்னா, அவள் தாத்தா நல்ல மனுஷன், துக்கம் விசாரிச்சுட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு இந்த பையன் வீட்டுக்கு கிளாஸ் டீச்சர் வந்துட்டார். தாத்தா திண்ணையில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கார். யாரோ வந்த மாதிரி இருக்கே. தாத்தா பேப்பரை இறக்கினார். கிளாஸ் டீச்சர் தாத்தாவை பார்த்துட்டார், தாத்தா கிளாஸ் டீச்சரை பார்த்துட்டார். 2 பேரும் ஒரே கேள்வி கேட்டாலும். என்ன கேள்வி? நீங்க இன்னும் சாகலையா, நீங்க இன்னும் சாகலையா. இது தேவையா? ராமன் சத்தியத்தை பேசுவான். சொல்ல ஆரம்பிச்சான், ஆசி தசரதோ நாம ராஜா திரிதச விக்ரமஹா. தசரதன்னு ஒரு ராஜா ஆரம்பிக்கிறான். எப்போதுமே தகப்பனார சொல்லித்தான் ராமன் ஆரம்பிப்பான். தசரதன்கிற ராஜா அல்ல, சொர்க்கம் வரைக்கும் புகழ்பெற்ற பராக்கிரமம் மிக்கவர். அந்த தசரதனுடைய மகன் ராமன் அடியேன். இதோ இருக்கிறானே இவன் என் தம்பி லக்ஷ்மணன், இதோ இவள் என்னுடைய மனைவி சீதை. எங்கள் தந்தை தாயின் ஆணைப்படி நாங்கள் வனவாசத்துக்காக வந்திருக்கிறோம். 14 வருடங்கள் வனவாசம், அதில் 13 வருடங்கள் பூர்த்தியாயிடுத்து. அடுத்த வருஷம் வந்தால் 14 வருஷ வனவாசம் பூர்த்தியாகி நாங்கள் அயோத்தியாவுக்கு திரும்பி போயிடுவோம். எல்லாம் சொல்லிட்டு இப்போ சூர்பனகை கேட்டான், நீ யாருமா சொல்லுன்னா. சூர்பனகை சொன்னா, நான் நினைத்த நேரத்தில் நினைத்த வடிவம் எடுக்கவல்ல சூர்பனகை என்ற அரக்கி. என்னுடைய அண்ணன் தான் ராவணன். நாங்கள் விஸ்ரவஸ் என்பவருடைய பிள்ளைகள். கும்பகர்ணனும் என்னுடைய அண்ணன் தான். குபேரன் கூட ஒரு வகையில் எனக்கு அண்ணன் முறை தான் வேணும். விபீஷணனும் எனக்கு சகோதரன். இதோ இங்க பக்கத்துல கரண் தூஷணன் திரிசிரஸ்னு ஜனஸ்தானத்துல இருக்காளே, நோட் பண்ணுங்க, கரண் தூஷணன் திரிசிரஸ்னு ஜனஸ்தானத்துல இருக்காளே, அவள்லாம் எனக்கு ஒன்று விட்ட தம்பிகள் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சூர்பனகை சொன்னா, உன்னை பார்த்ததில் இருந்து ராமா உன் மீது எனக்கு காதல் பொங்கி வந்தது. ஆனா இந்த கூட இருக்காளே இந்த லக்ஷ்மணன் சீதை, இவாளெல்லாம் இப்பவே அடிச்சு தள்ளிட்டு இவாளெல்லாம் வீழ்த்தி விட்டு உன்னை அப்படியே ஆசையோடு அணைத்து கொண்டு உன்னோடு ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கோ ராமா, என்னோடு வான்னா. ராமனோ ஏகபத்தினி விரதன். அதுவும் இந்த சூர்பனகை வந்து ராமன்ட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னா ராமனுக்கு பரிகாசமாக இருந்ததாம். அதனால் பரிகாசமாகவே ராமன் பதில் சொன்னானா, என்னம்மா என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற, எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுத்து, மனைவி சீத்தை பக்கத்தில் இருக்கா. இந்த நேரத்தில் நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டா நீ சீத்தை முதல் மனைவி, நீ எனக்கு 2வது மனைவின்னு இருக்கணும். சீதையை முதல் மனைவியாக கொண்டு சக களத்திரியாக கொண்டு நீ 2வது மனைவியாக இருப்பதெல்லாம் உனக்கு செட் ஆகுமா? துவத்விதானாம் து நாரீணாம் சுதுக்கா சசபத்னதா. இப்படி இருப்பதுங்கிறதெல்லாம் உனக்கு ரொம்ப கஷ்டம். எப்போதுமே ஏற்கனவே ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல நாம வேலைக்கு சேர்றதை விட எங்க வேக்கன்சி இருக்கோ அங்கே ட்ரை பண்ணுறது தான் நல்லது. லக்ஷ்மணன் தம்பி ஃப்ரீயாக தான் இருக்கான், அங்கே போய் ட்ரை பண்ணி பாருன்னா ராமன். லக்ஷ்மணன் ஊர்மலையை விட்டு தனியாக தான் வந்திருக்கான், அங்கே வேணா போய் கேளு, இந்த பிரச்சனை உனக்கு வராதுன்னா. இவ பார்த்தா ஆமாம் அவனும் நன்னா தானே இருக்கான். லக்ஷ்மணன்ட்ட போய் கேட்டா சூர்பனகை என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னா. அவன் பார்த்தான்னா அண்ணாவுக்கு கைங்கரியம் பண்ணணும்ட்டு இருக்கிற மனைவியை விட்டுட்டு வந்திருக்க, இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கிறா. கதம் தாசஸ்ய மே தாசி பாரியா பவித்து மிச்சசி. லக்ஷ்மணன் சொன்னான், நான் சொல்கிறத கேளு, நானே எங்கள் அண்ணாவுக்கு வேலைக்காரனாக இருக்கேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிண்டா நீயும் வேலைக்காரியாக தான் இருக்கணும். வேண்டாம், அண்ணா தான் எஜமான கல்யாணம் பண்ணிண்டா எஜமானியாக இருக்கலாம், வேலைக்காரனை கல்யாணம் பண்ணிண்டா வேலைக்காரியாக தான் இருக்கணும். எஜமான்ட்டியே போ, ராமன்ட்டியே போடணும். மறுபடியும் ராமன் கிட்டேயே வந்தா என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னா. ராமன் பார்த்தான், இது என்னடா இது போக மாட்டேங்கிறாளேன்னு யோசிக்கிறான். அதுக்குள்ளே சூர்பனகை என்ன பண்ணா, எனக்கு என்ன தோன்றதுன்னா,
இந்த லக்ஷ்மணனும் சீத்தையும் தான் ஏதோ இடையூறு பண்றா. குறிப்பா இந்த சீத்தை இவ பக்கத்துல இருக்கிறதுனால தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன். இப்போதே பார், சீத்தையை விழுங்கி விடுகிறேன். அத்தியேமாம் பக்ஷயிஷ்யாமி பஷ்யதஸ்தவ மானுஷீம் துவயாசக சரிஷ்யாமி நிஸ்ஸபத்னா யதா சுகம். ராமா, நீ என்ன சொல்ற? இவ பக்கத்துல இருந்தாதான் சக களத்திரி, அது பிரச்சனை வருங்கிற. வேண்டாம், சீத்தையை நான் விழுங்கிடுறேன். நான் தான் உனக்கு ஒரே மனைவி, வா சந்தோஷமா இருக்கலாம்னு சீத்தையை விழுங்க போனா உடனே லக்ஷ்மணனை கூப்பிட்டான் ராமன். லக்ஷ்மணா, ஏதோ சும்மா விளையாட்டுக்கு வந்தான்னு நினைச்சு நாமும் பரிகாசம் பண்ணிட்டோம். ஆனால் இவள் தாயாருக்கே தீங்கிழைக்க பார்க்கறா, இவளை என்ன பண்ணணுமோ பண்ணிடுன்ட்டான். லக்ஷ்மணன் பார்த்தான். இத்யுக்தோ லக்ஷ்மணஸ்தஸ்யாக குருத்தோ ராமஸ்ய பஷ்யதா உதிர்த்திய கட்கம் சிச்சயத கர்ணநாசம் மகாபலஹா. லக்ஷ்மணன் தன் வாளை உருவினான். சூர்பனகையின் காது மூக்க அறுத்து விட்டுட்டான். இந்த இடத்துல கோவிந்தராஜர் அழகா ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த சூர்பனகை என்ன தப்பு பண்ணா? ராமனை தானே காதலிச்சா, அவளுக்கு போய் காது மூக்க அறுக்கலாமா? எத்தனையோ பக்தர்கள் பெருமாளை காதலிச்சிருக்காளே, நாயகி பாவம்னு ஆழ்வார்கள் பாசுரம் பாடியிருக்காளே. அப்படி இருக்கும்போது சூர்பனகை மட்டும் ராமனை காதலிச்சா தப்பா? அவ காது மூக்க வெட்டலாமா? என்ன சொல்றேன்? அவ கரெக்டா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டா பாருங்க. சூர்பனகை பண்ண தப்பு என்னன்னா, ராமன் மீது ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. ராமன் ஏக பத்னி விரதன். சரி, இந்த அவதாரம் இல்லையா, இன்னொரு அவதாரத்துல கூட நீ வா சூர்பனகையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பார். ஆனா அவ என்ன பண்ணாலாம், இந்த கான்டெக்ஸ்டுக்கு கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்றார். ராமே பத்தபாவாயா அபி சூர்பனகாயாக ததீய அபச்சாரேன ஹானிர் ஜாதா. பெருமாள்கிட்டயே நமக்கு பக்தி இருந்தாலும் பெருமாளை சார்ந்தவர்கள் பெருமாளுடைய அடியார்கள்ட்ட அபச்சாரப்பட்டுட்டோம்னா பகவான் நம்மை ரட்சிக்க மாட்டார். இவ என்ன பண்ணிட்டா, சீத்தையும் லக்ஷ்மணனையும் விழுங்கிட்டு ராமன் அடைய போறேன்னா. பகவானை அடையணும்னா அடியார்கள் மூலம், பிராட்டி மூலம் நாம போகணும். ஆனா அவளை முன்னிட்டு போகாமல் அவர்களையே அழித்து விட்டு அவள்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பகவான்கிட்ட போறேன்னு போனா தன் அடியார்கள்ட்ட அபச்சாரப்பட்டுட்டு தன்கிட்ட வர யாரையுமே பகவான் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவளுக்கு தண்டனை தான் கொடுப்பான். இதை அழகா மணவாள மாமுனிகள் தன் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன்று இல்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயைகோன் இன்பமிகு விண்ணாடு தான் அழிக்க வேண்டியிறான் ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடுன்னுட்டார். ஒருத்தருக்கு தன் ஆச்சாரியன் திருவடியில பக்தி இல்லை, ஆச்சாரியன்ட்ட அபச்சாரப்பட்டுருக்கான். ஆச்சாரியன்ட்ட அபச்சாரப்பட்டுட்டு பெருமாள்கிட்ட மட்டும் பக்தியா இருந்துட்டு மோட்சம் கொடுன்னு சொன்னா பெருமாள் அவனுக்கு கொடுக்க மாட்டார். ஆச்சாரியனிடமும் அடியார்களிடமும் நமக்கு பக்தி இருக்கணும். சூர்பனை கேட்ட ப்ராப்ளம், இவ பிராட்டி சீத்தை, பக்தனாகிய லக்ஷ்மணன், இவாளெல்லாம் கொன்று தின்று விட்டு அப்புறம் ராமன்ட்ட போவேன்னா காது மூக்கு தான் அறுபடுங்கிறது தான் இதுலேருந்து நாம எடுத்துக்க வேண்டிய விஷயம்னு கோவிந்தராஜர் காட்டியிருக்கிறார். இப்படி காது மூக்கு அறுபட்டவள் கிடு 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 கிடுன்னு கரண்ட்டை ஓடினா.